இதய அடைப்பு என்பது தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் தீவிரமான பிரச்சனையாக மாறி வருகிறது. இதய அடைப்பு தீவிரமடையும் போது அது ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்தலாம் அல்லது இதய செயலிழப்புக்கு கூட வழிவகுக்கலாம். இதயத்தின் செயல்பாடுகளை நிர்வகிக்கும் அமைப்புகள் சேதமடையும் போது இதய அடைப்பு ஏற்படுகிறது. இந்த மருத்துவ நிலையை கரோனரி ஆர்டரி டிசீஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதய அடைப்பு என்பது பொதுவாக தமனிச் சுவர்களில் கொலஸ்ட்ரால் மற்றும் பிற பொருட்கள் படிந்து சேர்வதால் ஏற்படுகிறது. இந்த செயல்முறையை அர்த்ரோஸ்க்ளெரோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொழுப்பு படிவு காலப்போக்கில் தமனிகளை சுருங்கச் செய்கிறது. இதயத்திற்கு இரத்தம் செல்வது தடைபடும் போது அதற்கான அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. ஒரு தமனி முழுமையாக அடைபடும் போது அது மாரடைப்பிற்கு வழிவகுக்கிறது. உலகளவில் அதிகளவு மரணத்தை ஏற்படுத்தும் நோய்களில் இதய நோய்களே முதன்மையான காரணமாக திகழ்வதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது. உங்களுக்கு இதய அடைப்பு ஏதேனும் இருந்தால் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்று இப்பதிவில் பார்க்கலாம். முதலாவது, ஓய்வெடுத்த பிறகும் சோர்வாக இருப்பது. போதுமான அளவு ஓய்வெடுத்த பிறகும் வழக்கத்திற்கு மாறாக சோர்வாக உணர்ந்தால் அதை புறக்கணிக்க கூடாது. உங்கள் இதயம் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி ஆக்சிஜன் செறித்த இரத்தத்தை உடல் முழுவதும் பாய்ச்சுவதற்காக கடுமையாக உழைப்பதால் இந்த சோர்வு ஏற்படுகிறது. இரண்டாவது, மூச்சு திணறல். இதயம் சரியாக செயல்படாமல் இருப்பதற்கான ஆரம்ப அறிகுறிகளில் இதுவும் ஒன்றாகும். இதயத்தின் இரத்தத்தை விநியோகிக்கும் திறன் பலவீனம் அடையும் போது இரத்தம் நுரையீரலுக்குள் பின்னோக்கி தேங்கக்கூடும். இதனால் மூச்சு விடுவதில் தேக்கம் ஏற்படும். மூன்றாவது, திடீர் தலைச்சுற்றல், குமட்டல் அல்லது வயிற்று உபசம் ஆகியவை சைலண்ட் ஹார்ட் அட்டாக்கின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு நரம்பு மண்டலம் வினை புரியும் போது அந்த அறிகுறிகள் வெளிப்படுகின்றன. மக்கள் பெரும்பாலும் இவற்றை ஃபுட் பாய்சனிங், நீர்ச்சத்து குறைபாடு அல்லது வைரஸ் தொற்று என தவறாக கருதுகின்றனர். இதனால் இதய நோய் தீவிரமடையும் போது கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். நான்காவது, தூங்குவதில் சிக்கல் அல்லது பதற்றம் அதிகரிப்பதும் இதய நோயின் அறிகுறியாக இருக்கலாம். நோயாளிகள் திடீரென அமைதியின்மையும் பதற்றத்தையும் உணரத் தொடங்கலாம். மாரடைப்பு மற்றும் இரத்த ஓட்டத்தில் உள்ள சிக்கல்கள் குறித்து உங்களை எச்சரிப்பதற்காக உடலில் ஏற்படுத்தும் அறிகுறிகளே இவை. ஐந்தாவது, மார்பில் வலி. அனைத்திற்கும் மேலாக அடிக்கடி மார்பு அசௌகரியம் ஆகும். அது மாரடைப்பின் ஒரு அறிகுறி ஆகும். மக்கள் பெரும்பாலும் இந்த அறிகுறியை சீரியஸாக எடுத்துக்கொள்வது, ஏனெனில் அவர்கள் மாரடைப்பை தொடர்ச்சியான கடுமையான மார்பு வலியுடன் தொடர்பு படுத்தி அந்த அசௌகரியத்தை ஒரு சௌகரியமான பிரச்சனையாக தவறாக புரிந்து கொள்கிறார்கள். நன்றி.